என்னது இந்த யூனிவர்ஸ்ல ஹெலா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களா? அதாவது 9 ரீலம்ஸ்ல நம்ம ஹெலாவோட ரத்த வெறி அடங்காதனால நம்ம ஓடின் வந்து ஆஸ்கார்ட்ல இருந்து நம்ம ஹெலாவை பேன் பண்ணி பூமிக்கு அனுப்புறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸை எடுத்து மியானரை டிஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட க்ரௌன்லயும் ஒரு ஸ்பெல்லையும் போட்டிருப்பாரு. நம்ம ஹெலா பாத்தீங்கன்னா சைனால வந்து லேண்ட் ஆகுறாங்க. அதோட வென்வுவோட ஆர்மியால சுத்தி வளைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க க்ரௌன் எடுக்கிற முயற்சியில தோத்து போயிருப்பாங்க. நம்ம வென்வு பாத்தீங்கன்னா ஹெலாவை உயிரோட வச்சிருக்க போறாரு. அது ஏன்னா அவரோட ஆர்மியில ரெக்ரூட் பண்றதுக்காக. ஆனா அவங்க வென்வு கிட்ட இருக்கிற 10 ரிங்ஸ் எடுக்கிற முயற்சியில தோத்து போயிருப்பாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி டாலாவுக்கு போயிருப்பாங்க. அங்கிருந்து லீடரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹெலா வந்து அவங்க கிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உண்மையான ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரோலையும் ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹெய்ம்டால் வந்து ஓடின் கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு ஹெலாவை லொகேட் பண்ண முடியலன்னு. அதனால ஓடின் எர்த்துக்கு வந்து வென்வுவோட பேட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா நம்ம ஹெலாவை வந்து வென்வுவோட ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடினோட ஃபைட் பண்ணி அல்டிமேட்டா வின் பண்ணதுனால அவங்களோட ஒர்த்தினஸும் ரீகைன் ஆயிருந்திருக்கும். அவங்களோட க்ரௌன் அவங்க கிட்ட வந்து அவங்களோட பவர்ஸ் எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கும். நம்ம ஹெலா ஆஸ்கார்டோட ஆர்மியை வென்வுவோட 10 ரிங்ஸ் ஆர்கனைசேஷனோட ஒன்னா சேர்ந்து தானஸோட அட்டாக்ல இருந்து கமாராவோட மக்களையும் காப்பாத்துறாங்க.